திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 6ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரிங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் சொல்வோம், புகழ் பாக்களா அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரை நம் கடவுள், நாமும் அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவிலும் பால நிலத்தை மாசாவை செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதை என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டுகளின் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டிதான் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமூட்டு, நான் அழிக்கும் இலைப்பாட்டின் நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். பாசுரம். ஒளியை உண்டாக்கிய உன்னத இறைவா, ஒளியும் நிறைவும் பகலும் நீரே. இரவின் இருளை என்றுமே அறியா ஒளியே, ஒளியின் உள் நின்ற சுடரே. வானம் வெளுத்தது, நாளும் விடிந்தது, கானம் பாடி மகிழ்ந்து எழுந்தோம். விடிவெள்ளி எழவே பகல் வந்தது போல், அடி இருள் அகல்க, ஒளி பிறந்திடுக. தூயவர் நீர் எம் வேண்டல் கேட்பீர். தீயவை தீயவற்றை நாடும் பற்றையும் மாய்கை மயக்கம் அனைத்தையும் அகற்றி தூயவராக உம் திருமுன் நிற்போம். எரியும் கோபமும் புகையும் பகையும் களைந்து உணவு பிரியம் தனித்து சிற்றின்பத்தின் பற்றுதல் அகற்றி முற்றிலும் உமக்கு பணிபுரிவோமே. திடமுல மனமும் கற்புல உடலும் வடுவிழா வாழ்வும் வாழ்த்துப் பாடலும் நிறைந்த நாளாய் இந்நாள் மலர்ந்திட கிறிஸ்துவே உமருள் நிறைவாய் தருவீர். நேயரம் வேண்டலேற்பீர் தந்தாய். உயர்நிலை வீற்றிருக்கும் உம் மகனும் அச்சம் அகற்றும் ஆவியருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே. ஆமேன். ஆண்டவரே, உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். ஆண்டவரே, உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். கடவுளே, என் நேர்மையை நிலைநாட்டும். இறைப்பற்றில்லா இனத்தோடு என் வழக்குக்காக வாதிடும். வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையினின்று என்னை விடுவித்தருளும். ஏனெனில் கடவுளே, நீரே என் ஆற்றல். ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் அலைய வேண்டும்? உம் ஒளியை வீசியருளும், உண்மையை காட்டியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் அகமகிழ்வும் அக்களிப்பும் ஆகிய இறைவனிடம் நான் செல்வேன். கடவுளே, என் இறைவா, என் இறைவா, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை நான் புகழ்ந்திடுவேன். என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். ஆண்டவரே, உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். ஆண்டவரே, எமது வாழ்நாள் எல்லாம் எமக்கு உதவியாக வந்தருளும். ஆண்டவரே, எமது வாழ்நாள் எல்லாம் எமக்கு உதவியாக வந்தருளும். என் வாழ்நாட்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே. நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன். வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே. மண்ணு உலகில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாது என்றேன். என் உறைவிடம் மேய்ப்பனின் கூடாரத்தைப் போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளர் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன். தரையிலிருந்து அவர் என்னை அறுத்தெறிகிறார். காலை தொடங்கி இரவுக்குள் எனக்கு முடிவு கட்டுவே. துணை வேண்டி காலை வரை கதறினேன்.
சிங்கம் போல் அவர் என் எலும்புகள் அனைத்தையும் நொறுக்குகிறார். காலை தொடங்கி இரவுக்குள் நீர் எனக்கு முடிவு கட்டுவீர். சிட்டுக்குருவி போலும் நாரை போலும் கூக்குரல் இடுகிறேன். மாடப்புறா போல் விம்முகிறேன். மேல் நோக்கி பார்த்து என் கண்கள் சோர்வடைந்தன. என் தலைவரே, நான் ஒடுக்கப்படுகிறேன். எனக்கு துணையாயிரும். இதோ என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர். கனிந்து அழிவின் குளிருந்து என் உயிரை காத்தீர். என் பாவங்கள் அனைத்தையும் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீர். பாதாளம் உம்மை போற்றி பாடாது, சாவு உம்மை புகழ்ந்து ஏத்தாது. பாதாள குழிக்குள் இறங்குவோர் நம்பிக்கைக்குரிய உம்மை நம்பியிருப்பதில்லை. நான் இன்று உம்மை புகழ்வது போல் வாழ்வோர் மட்டுமே உம்மை போற்றி பாடுவர். தந்தையர் தம் பிள்ளைகளுக்கு உமது வாக்கு பிறழாமை குறித்து போதிப்பர். ஆண்டவர் எனக்கு நலமளிக்க மனம் கொண்டார். ஆண்டவரின் இல்லத்தில் என் புகழ்பாக்களை வாழ்நாளெல்லாம் இசைக்கருவி மீட்டி பாடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரை, எமது வாழ்நாள் எல்லாம் எமக்கு உதவியாக வந்தருளும். ஆண்டவரே, எமது வாழ்நாள் எல்லாம் எமக்கு உதவியாக வந்தருளும். ஆண்டவரே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. ஆண்டவரே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. இறைவா, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. உமக்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் சால்புடையது. மன்றாட்டுகளை கேட்கின்றவரே, மானிடர் யாவரும் உம்மிடம் வருவர். எங்கள் பாவங்களின் பளுவை எங்களால் தாங்க முடிவதில்லை. எங்கள் குற்றங்களை நீர் போக்குகின்றீர். நீர் தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்து கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர். உம் கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவார்கள். உமது இல்லத்தில் உமது திருமிகு கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம். அஞ்சத்தகு செயல்களை நீர் புரிகின்றீர். எங்கள் மீட்பின் கடவுளே, உமது நீதியின் பொருட்டு எங்கள் மன்றாட்டுக்கு மறுமொழி பகர்கின்றீர். உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அனைவருக்கும், தொலையிலுள்ள தீவுகளில் உள்ளோருக்கும் நம்பிக்கை நீரே. வல்லமையை இடைக்கச்சையாக கட்டி கொண்ட நீர் உமது ஆற்றலால் மலைகளை உறுதிப்படுத்துகின்றீர். கடல்களின் இரைச்சலையும் அவற்றின் அலைகளின் ஓசையையும் மக்களினங்களின் அமளியையும் அடக்குகின்றீர். உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் உம் அருஞ்செயல்களைக் கண்டு அஞ்சுவர். கிழக்கிலும் மேற்கிலும் உள்ளோரை கலிகூற செய்கின்றீர். மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது. மக்களுக்கு அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. நீரே அவற்றை இவ்வாறு விளைய செய்துள்ளீர். அதன் படை சால்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மலையால் மிருதுவாக்கினீர். அதன் பயிரை ஆசீர்வதித்தீர். ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகளில் எல்லாம் வளம் கொளிக்கின்றது. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை ஆடையாய் அணிந்துள்ளன. புல்வெளிகளில் மந்தைகள் நிரம்பி வழிகின்றன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் மூடப்பட்டுள்ளன. அவற்றில் எங்கும் ஆரவாரம், எம்மருங்கும் இன்னிசை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. ஆண்டவரே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனைப் போல் உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, எனது கூக்குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். ஆண்டவரே, எனது கூக்குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். விடியும் முன் எழுந்து உமது உதவியை நாடுகிறேன். ஆண்டவரே, எனது கூக்குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, எனது கூக்குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். முதல் வாசகம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். ஞானம் அழைக்கிறது என்றோ, மெய்யறிவு குரல் எழுப்புகிறதன்றோ. பலி அருகில் உள்ள உயரமான இடத்திலும் தெருக்கள் கூடும் இடத்திலும் அது நிற்கின்றது. நகருக்குள் நுழையும் வாயில் அருகே, நகர வாயிலை நெருங்கும் இடத்திலே அது நின்று கொண்டு இவ்வாறு உரைத்து சொல்லுகிறது.
மானிடரே, உங்களுக்கே நான் இதை உரைக்கின்றேன். ஒவ்வொரு மனிதருக்கும் சொல்லுகின்றேன். முன்மதியற்றோரே, விவேகமாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். மதிகேடரே, உணர்வைப் பெறுங்கள். நானே ஞானம். நான் விவேகத்தோடு வாழ்கின்றேன். அறிவையும் சிந்திக்கும் ஆற்றலையும் கொண்டுள்ளேன். ஆண்டவருக்கு அஞ்சுவது தீமையை பகைக்கச் செய்யும். ஆணவத்தையும் இருமாப்பையும் தீமையையும் உருட்டையும் புரட்டையும் நான் வெறுக்குகின்றேன். திட்டம் இடுவது நானே, இட்டதை செய்வதும் நானே, உணர்வும் நானே, வலிமையும் எனதே. அரசர் ஆட்சி செலுத்துவதும் என்னால், ஆட்சியாளர் சட்டம் இயற்றுவதும் என்னால், அதிகாரிகள் ஆளுவதும் என்னாலே. உலக நீதிபதிகள் அனைவரும் உண்மை தீர்ப்பு வழங்குவதும் என்னாலே. எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன். என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள். என்னிடம் செல்வமும் மேன்மையும் அழியா பொருளும் அனைத்து நலமும் உண்டு. என்னை அடைந்தவர்கள் பெறும் பயன் பசும் பொன்னை விட சிறந்தது. என்னை அடைந்தவர்களுக்கு கிடைக்கும் விளைச்சல் தூய வெள்ளியை விட மேலானது. நான் நேர்மையான வழியை பின்பற்றுகின்றேன். என் பாதை முறையான பாதை. என் மீது அன்பு கூறுவோருக்கு செல்வம் வழங்குகின்றேன். அவர்களுடைய களஞ்சியங்களை நிரப்புகின்றேன். ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூவுலகு உண்டாகும் முன்னே நானே முதல் நிலைநிறுத்த பெற்றேன். கடல்களை இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை. மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே, குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். அவர் பூ உலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே, உலகின் முதல் மண் துகளை உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். வானத்தை அவர் நிலைநிறுத்தின போது, கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்த போது நான் அங்கே இருந்தேன். உலகத்தில் மேகங்களை அவர் அமைத்த போது, ஆழ்கடலில் ஊற்றுகளை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன். அவர் கடலுக்குள் எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்தபோது, பூவுலகிற்கு அவர் அடித்தளமிட்ட போது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாயிருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன். எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். அவரது பூ உலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். எனவே பிள்ளைகளை, எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை பின்பற்றுகின்றோர் நற்பேறு பெற்றோர். நற்பயிற்சி பெற்று ஞானத்தை அடையுங்கள். அதை புறக்கணிக்காதீர்கள். என் வாயிற்படியில் நாள்தோறும் விழிப்புள்ளவராய் நின்று என் கதவு நிலை அருகில் காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கின்றோர் நற்பேறு பெற்றோர். என்னை தேடி அடைவோர் வாழ்வடைவர். ஆண்டவரின் கருணை அவர்களுக்கு கிடைக்கும். என்னை தேடி அடையாதோர் தமக்கு கேடு வருவித்து கொள்வர். என்னை வெறுக்கும் அனைவரும் சாவை விரும்புவோர் ஆவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஆயரான புனித அதனாசியூஸ் ஆரியர்களுக்கு எதிராக ஆற்றிய உரை. படைத்தவரும் மனு உருவானவருமான ஞானத்தின் வழியாக தந்தையை நாம் அறிகிறோம். இறைவனின் ஞானமான ஒரே பேரான மகன் அகிலம் முழுவதையும் படைத்தார். மறைநூல் கூறுகின்றது, உம் ஞானத்தால் நீர் அனைத்தையும் படைத்தீர். உம் படைப்புகளால் பூமி நிறைந்துள்ளது. இருப்பினும் வெறுமனே இருப்பது போதுமானதன்று. இறைவன் தமது படைப்புகள் நன்றாக இருக்க வேண்டுமெனவும் விரும்பினார். இதன் பொருட்டே அவரது சொந்த ஞானம் அவர்களது நிலைக்கு இறங்குவதில் அவர் மகிழ்ச்சியடைந்தார். இவ்வாறு அவர்கள் ஒவ்வொருவர் மீது தனிப்பட்ட விதத்திலும் அவர்கள் அனைவர் மீது ஒன்றாகவும் அவர்களது மாதிரிக்கேற்ற ஒப்பனையை அவர்களில் பதித்தார். அப்பொழுது தான் இறைவனது படைப்புகள் அவரது ஞானத்தில் பங்கெடுப்பதையும் அவரது கைவேலைகள் அவருக்கு உகந்தவையாக இருப்பதும் வெளிப்படுத்தப்படும்.
ஏனெனில் எவ்வாறு நாம் பேசும் வார்த்தை இறைவனின் மகனாகிய வார்த்தையின் சாயலாய் உள்ளதோ, அவ்வாறே நம்மில் விதைக்கப்பட்ட ஞானமும் இறைவனின் மகனாகிய ஞானத்தின் சாயலாய் இருக்கின்றது. அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய திறனை இது நமக்கு அளிக்கின்றது. இவ்வாறு அனைத்தையும் படைத்த ஞானத்தை நாம் பெறுவதற்கு வழிவகுக்கின்றது. அவர் வழியாகவே தந்தையை நாம் அறியலாம். மகனை பெற்றவன் தந்தையையும் பெற்றுள்ளான் என்று மறைநூல் கூறுகின்றது. மேலும் என்னை ஏற்றுக்கொள்பவன் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறான். இறைவனது ஞானத்தின் சாயல் நம்மிலும் படைப்பனைத்திலும் உண்டாக்கப்பட்டுள்ளது. எனவே மெய்யான படைக்கும் ஞானம் அவரது சாயலுக்கு உரியதை முறையாகவே தாமே ஏற்றுக்கொண்டு கூறுவதாவது: ஆண்டவர் என்னை தம் கை வேலைகளில் படைத்தார். ஆனால் நாம் விளக்கியது போல இறைவனை அவரது ஞானத்தில் அடையாளம் கண்டுகொள்ளும் அளவிற்கு உலகம் ஞானத்தோடு இல்லை என்பதால் நாங்கள் போதிக்கும் மடமையான செய்தியால் விசுவசிப்போரை மீட்க இறைவன் தீர்மானித்தார். முற்காலத்தில் இருந்தது போல வெறுமனே அவரது ஞானத்தின் சாயலும் நிழலும் படைப்புகளில் இருப்பதன் மூலம் அறியப்படுவதை இனி விரும்பாத அவர் மெய்யான ஞானமே மனு உருவாகி மனிதனாகி சிலுவை சாவை ஏற்பதற்கு வகை செய்தார். இவ்வாறு அவரில் விசுவசிப்போர் அனைவரும் விசுவாசத்தினால் மீட்கப்படலாம். இருப்பினும் இதே இறைவனது ஞானம் தம்மையும் தம் தந்தையையும் படைப்புகளில் உள்ள அவரது சாயலினால் தம் வழியாக தொடக்கத்தில் வெளிப்படுத்தினார். இதன் பொருட்டே ஞானமும் படைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. பின்னர் அருளப்பர் அறிவிப்பது போல் வார்த்தையாகவும் இருக்கும் அந்த ஞானம் மனு உருவானார். சாவின் வல்லமையை அழித்து நம் இனத்தை மீட்ட பிறகு அவர் தம்மை வெளிப்படுத்தினார். தம் வழியாக தம் தந்தையை இன்னும் அதிக தெளிவோடு வெளிப்படுத்தினார். ஒரே உண்மை கடவுளான உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் அறிவார்களாக என அவர் ஜெபித்தார். எனவே இப்பொழுது பூமி முழுவதும் இறைவனை பற்றிய அறிவால் நிறைந்துள்ளது. ஏனெனில் மகன் வழியாக தந்தையை அறிவதும் தந்தையிடமிருந்து வரும் மகனை அறிவதும் ஒன்றுதான். தந்தை தம் மகனில் அகமகிழ்கின்றார். இதே மகிழ்ச்சியோடு மகன் தந்தையில் அக்களித்து கூறுகின்றார்: நாமே அவரது மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் அவரது பிரசன்னத்தில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆயரான புனித அதனாசியூஸ் ஆரியர்களுக்கு எதிராக ஆற்றிய உரை. இன்றைய நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்து செல்ல மறந்துவிட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்ளுகிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். அப்போது 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவரே, எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டரலாம். ஆண்டவரே, எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார்.
நம் பகைவரிடந்து நம்மை வெறுப்பார் அனைவரின் பிடியிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தம் தூய உடன்படிக்கை நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவார். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே, எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும். மன்றாட்டுகள். நம் மீட்பர் புது வாழ்வுக்கு உயிர்த்தெழுந்து அச்சத்தினின்று உலகினை விடுவித்தார். நாம் அவரை புகழ்ந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தும். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் உயிருடன் எழுப்பப்பட்டீர் என்பதை இந்த நாளில் தொடக்கத்திலேயே நாங்கள் நினைவு கூறுகின்றோம். எனவே நாங்கள் வருங்காலத்தை நம்பிக்கையோடு எதிர்நோக்குகின்றோம். ஆண்டவரே, உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தும். நாங்கள் எம் மன்றாட்டுகளை இக்காலை பொழுதில் உமக்கு காணிக்கையாக்குகிறோம். எங்களுடைய கவலைகள், நம்பிக்கைகள், தேவைகள் அனைத்திலும் நீர் எங்களை கண்காணித்தருளும். ஆண்டவரே, உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தும். உம்மீது நாங்கள் கொண்ட அன்பை இன்று எங்களில் ஆழப்படுத்தி அருளும். நாங்கள் எல்லாவற்றிலும் எங்கள் நலத்தையும் பிறர் நலத்தையும் தேட செய்தருளும். ஆண்டவரே, உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தும். ஆண்டவராகிய இயேசுவே, எங்களுடைய சொந்த துன்ப துயரங்களின் வழியாக பிறர் துன்பங்களை கண்டுணர கற்றுக்கொள்வோமாக. அவர்களுக்கு உமது பரிவன்பை நாங்கள் காட்ட துணை புரியும். ஆண்டவரே, உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உலகின் உண்மையான ஒளியை அனைத்து மாந்தர் மீதும் உமது மீட்பின் ஒளியை ஒளிர செய்கின்றீர். இவ்வுலகில் நீதியையும் அமைதியையும் நிலைநாட்டுவதன் வழியாக உமது வருகையை நாங்கள் பறைசாற்றிட எங்களுக்கு அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.